Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 2 Exercise 2.7ல 4th sum பார்க்க போகிறோம். If z 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta கொடுத்துட்டு show thatல z ஓட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கொஷின் எழுதிக்கலாம். ஸோ 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. ஸோ இந்த டிவைடடில் உள்ளதை இங்கே மல்டிப்ளையில் கொண்டு போயிடலாம். 1 plus z equal to 1 minus z. இதை அப்படியே எழுதிக்கலாம். இதை வந்து எப்படி எழுதலாம்னா cos 2 theta அப்படிங்கிறத வந்து ஷார்ட் பண்ணி எழுதணுங்கிறதுக்காக e பவர் I thetaவோட வேல்யூ cos theta plus I sin thetaவா. ஸோ இந்த thetaன்னு இருக்கிறதுனால e பவர் I, இங்கே 2 thetaன்னு இருக்கிறதுனால e பவர் I 2 thetaன்னு போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே சேர்த்து இது வந்துடுது. ஸோ 1 plus z equal to இது அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா e பவர் I 2 theta minus z of e பவர் I 2 theta. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வரலாம். அதாவது இசட் ஒரு சைடாகவும் இயையும் கான்ஸ்டன்ட்டையும். ஸோ இசட்டு மைனஸ் இசட்னு சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் இசட் இ பவர் I 2 theta. இ பவர் I 2 theta இங்கே அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் 1 சைடு வரப்போ -1ன்னு வந்துருச்சு. ஸோ வந்து இப்போது அடுத்தது வந்து இசட் ரெண்டுத்துக்கும் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 + இசட்டை வெளியில் எடுத்துட்டோம்னா இ பவர் I 2 theta. இது இ பவர் I 2 theta -1. ஸோ இது மல்டிப்ளையில் உள்ளது டிவைடடில் கொண்டு வந்துடலாம். z equal to e பவர் I 2 theta -1 டிவைடடில் 1 + e பவர் I 2 theta. ஸோ வந்து இப்போ இந்த 1ங்கிறத வந்து மாற்றி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்னா e பவர் I theta அண்ட் e பவர் -I theta தான் வந்து 1. ஸோ இந்த 1க்கு பதிலாக இந்த வேல்யூ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணோம்னா e பவர் I 2 theta minus e பவர் I theta into e பவர் -I theta. அதே மாதிரி இந்த ஒன்றுக்கும் டிவைடடில் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். e பவர் I theta இந்த e பவர் I theta ப்ளஸ் e பவர் I 2 theta. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரு I theta வந்து வெளியில் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ e பவர் I thetaவை வெளியில் எடுத்தோம்னா இதில் ஒரு I theta இருக்கும், அதாவது ப்ளஸ் I theta இருக்கும், மைனஸ் ஆஃப் e பவர் -I theta டிவைடடில் இதுலேயும் அதே மாதிரி ஒரு I thetaவை காமனாக வெளியில் எடுத்தோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூ இருக்கும். ஸோ e பவர் -I theta ப்ளஸ்ஸு e பவர் I theta. இந்த ரெண்டு e பவர் I thetaவையும் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து e பவர் thetaவுக்கு நம்ம ஏற்கனவே வேல்யூ ஒன்று வச்சுருந்தோம்ல, அதை அப்ளை பண்ணோம்னா cos theta ப்ளஸ் I sin theta மைனஸ் இது மைனஸில் இருக்கிறதுனால ஐல மட்டும் மைனஸ் வரும். ஸோ cos theta மைனஸ் I sin theta. ஸோ அந்த மைனஸ் வந்து இங்கே உள்ளே கொண்டு வரப்போ ப்ளஸ்ஸாக மாறிடுது. டிவைடடில் இதே மாதிரி e பவர் cos theta minus I sin theta ப்ளஸ்ஸு e cos theta ப்ளஸ் I sin theta. ப்ளஸ் வேல்யூ இருக்கிறதுனால அப்படி எழுதிடும். இதில் பார்த்திங்கன்னா 2 cos theta கேன்சல் ஆகும், இதில் பார்த்திங்கன்னா 2 sin theta கேன்சல் ஆகும். ஸோ I 2i ஆகிடும். ஸோ 2i sin theta டிவைடட் பை இது 2 காசு இருக்கிறதுனால ஸோ 2 cos theta. இதில் பார்த்திங்கன்னா 2க்கு 2 கேன்சல் ஆகிடுது, I அப்படியே வச்சுக்கலாம். sin by cos 10. ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷின் செட்டாக ஷோ தட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.